வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 செப்டம்பர் 12 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா வழியாக கரை கடந்து உள்ளே சென்ற செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு, அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று தீவிரமடைந்தது. தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் அறிவித்ததுதான். இது வரக்கூடிய 2 நாட்கள், அதாவது இன்றைக்கு 12ஆம் தேதி, நாளை 13ஆம் தேதி, 2 நாட்களும் டெல்லி, தலைநகர் டெல்லி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்கள் உத்தரகாண்ட் பகுதிக்கு, உத்தரப்பிரதேசம், டெல்லி, உத்தரகாண்ட் பகுதிக்கு கன, மிக கன, அதிகன, அதீத கனமழை பொழிவு வரைக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உத்தரகாண்டில் பெய்யக்கூடிய மழை டெல்லி வழியாக நதியிலே பயணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புறம். அடுத்ததாக தென்சீன கடலிலே உருவாகி பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கி வியட்நாமை 245 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய யாகி புயலின் செயலிழந்த பகுதி வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவித்தோம். வந்துவிட்டது 12ஆம் தேதி. இன்றைக்கு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக சற்று தெற்கு புறமாக வைத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலின் வடக்கு ஓரத்திலே பெரும்பாலும் நிலத்தில் முக்கால் பகுதியும் கடலில் கால் பகுதியுமாக அமைகிறது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் வடக்கு பகுதி, அப்படியே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வழியாக டெல்லிக்கு தெற்கு புறம் வழியாக இது பயணிக்க போகிறது. இதோட வாழ்நாள் 23ஆம் தேதி வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இருப்பதோட வாழ்நாள் 14ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது வரக்கூடியது 23ஆம் தேதி வரைக்கும். நம்ம இது ஏற்கனவே அறிவித்தது தான். மேலும் ஒரு உருவாக்கக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைந்து அது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. 18ஆம் தேதி நிகழ்வோடு இணைந்து கொண்டு, ஆக 23ஆம் தேதி வரைக்கும் வெயில் அதிகரித்திருக்கும். தமிழ்நாட்டிலே வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுக்கும். நேற்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக மன்னார்குடியில் 29 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. தேவாலா, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது தேவாலா, நீலகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், மன்னார்குடி 29 மில்லிமீட்டர். இதுல டெல்டா மாவட்டங்களை மட்டும் பிற இடங்களை பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் 22 மில்லிமீட்டர், முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், அதாவது சார்பதிவாளர் அலுவலகம் 17 மில்லிமீட்டர், திருவாரூர் தாலுகா அலுவலகம் 13 மில்லிமீட்டர், பாண்டவாயர் தலைப்பு கொரடாச்சேரி 12 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 11 மில்லிமீட்டர், குடவாசல் 5 மில்லிமீட்டர். மேலும் பிற இடங்களை பார்ப்போம். பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு 22 மில்லிமீட்டர், சோலையாறு 21 மில்லிமீட்டர், உட்பரையாறு எஸ்டேட் 21 மில்லிமீட்டர், அரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி 20 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி 19 மில்லிமீட்டர், சிங்கோனா 19 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 17 மில்லிமீட்டர், குண்டாறு தென்காசி அணை 16 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் 14 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் 13 மில்லிமீட்டர், குடிமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அறந்தாங்கி ஆய்குடி மன்னிக்கவும் அறந்தாங்கி 17 மில்லிமீட்டர், ஆய்குடி 14 மில்லிமீட்டர், தக்கலை 12 மில்லிமீட்டர், காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் 10 மில்லிமீட்டர். இதெல்லாம் 1 சென்டிமீட்டருக்கு மேலே இத்தனை இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமாக முதலிடத்தை பிடித்திருப்பது தேவாலா 30, நீலகிரி மாவட்டம் 31, 2ஆம் இடம் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 29 மில்லிமீட்டர், இரண்டுமே 3 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். 23ஆம் தேதி வரைக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். கடுமையான புழுக்கம் 24 வரைக்குமே. 25, 26 100 டிகிரி இருக்கும். ஆனால் 102 வரை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கே 102 டிகிரி மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை இதெல்லாமே ஒரு 100 டிகிரிக்கு மேலே தான் நேற்றைக்கு. அதே போல திருநெல்வேலியும் 100 டிகிரியை தாண்ட போகிறது. திருநெல்வேலி, கோவில்பட்டி, அப்படியே விருதுநகர், மதுரை, அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, மணப்பாறை உட்பட திருச்சி மாநகரம் மற்றும் தஞ்சாவூர் இதெல்லாமே 100 டிகிரிக்கு மேல் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கும் 24ஆம் தேதி வரைக்கும்.
ஆக 102, 100, 101, 100, 101, 100, 101 என்று டெய்லி வெப்பம் உயர்ந்தே தான் இருக்கும். உச்சபட்ச வெப்பம் என்பது சரியாக மதியம் 2:30 மணிலிருந்து 3:30 மணி வரைக்கும் இருக்கும். 2:30லிருந்து 3:30 மணி இந்த நேரத்தில் தான் உச்சபட்ச வெப்பம். 2லிருந்து 3:30 மணி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். சரியாக 2:30 மணி 3 மணி அளவில் உச்சபட்ச வெப்பம் பதிவாகும். இந்த வெப்பம் நேற்றைக்கு பதிவான காரணத்தினால்தான் கடலோர மாவட்டங்களிலே, இப்படி இந்த டெல்டா மாவட்டங்களிலே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே எழுந்தது. மேற்கு காற்று வேகமாக டெல்டா மாவட்டங்களுக்குள் வர தெற்கு காற்று, அதாவது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடற்கரையில் வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கடற்கரையில் உள்ள நுழையும் பொழுது அதிகமான ஒரு பெரிய பெண்டுனா அதிராம்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பெண்ட், அதில் நுழைந்த காற்று தெற்கு காற்றும் மேற்கு காற்றும், அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலே எழுந்த காற்றும் குளிர்விக்கு காற்றும் ஒன்றிணைந்து மழை மேகத்தை புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கியது. தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் தாண்டி மழை மேகங்கள் உருவாகியது. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழை, புதுக்கோட்டை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலையும் மழை. ஆனால் மழை மானி உள்ளங்கள் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் தீவிரமடைந்தது, கிராமப்புறங்களில் தீவிரமடைந்தது. ஆனால் மழைமானி இல்லாத இடங்களில் இதை விட கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. மன்னார்குடியில் மழைமானி உள்ள இடத்துல 3 சென்டிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவாக பொழிந்திருக்கிறது. ஆக இன்றைக்கும் இதுபோல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா நேற்றைக்கு மழை பொழிந்தது கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கிறது. இருந்தாலும் குளிர்விக்கு மழை பொழிவு மதியத்திலேயே ஆங்காங்கே கருமேகங்கள் சூடலாம். ஆனால் நேற்று போல் கனமழை பொழிவை 3 சென்டிமீட்டர் வரை கொடுக்குமா என்பதால் பெரிய சந்தேகம்தான். ஆனால் நாளை உயர்ந்துவிடும். இன்றைய வெப்பம் நாளை வெப்பம் சேர்ந்து நாளை மாலை இரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மாலை இரவு இடிமழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை இரவு, சனிக்கிழமை அதிகாலை சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவுக்கு பின் வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விழுப்புரம், புதுச்சேரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமைகளிலே தென் மாவட்டங்கள், தென்கோடி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், 2 நிகழ்வுகள் வட இந்தியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது. வெப்ப சலனம் இடிமழை பொழிவுக்கு சாதகமான மிக மெல்ல நகரும் தென்மேற்கு பருவக்காற்று வெப்பநிலையை உயர்த்துவது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலெழுப்பி கடற்காற்றை கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பை தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் மிகவும் புழுக்கத்தை ஏற்படுத்த போகிறது. மிக மிக அதிக புழுக்கம், மிக மிக குறைந்த வேக காற்று, மிக மிக அதிகமான வெப்பம். 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், 103 கூட எட்டலாம், 103 டிகிரி ஃபாரன்ஹீட் கூட எட்டலாம். கோடை போல் இருக்கும். கோடை தான், புரட்டாசி ஒரு கோடை தான், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தெற்கு நோக்கி திசை மாறி இருக்கிற நேரத்தில் ஆகஸ்ட்ல 31 வரைக்கும் தமிழ்நாட்டில் விழுந்தது. இப்பொழுது செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டில் விளக்கிறது. ரொம்ப தூரம் நிலநடுக்கோட்டு, குமரி கடலுக்கு தெற்கே தான் நிலநடுக்கோடு. ஆகையின் காரணமாக சூரியன் குத்துக்கதிர் நம்மருகே இருக்கிற காரணத்தினாலும் தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதம் இல்லாத காற்றாக, வறண்ட காற்றாக கேரளா வழியாக மிக குறைந்த வேகத்தில் நுழைகிற காரணத்தினால வட இந்தியா நோக்கி திசை மாறி இருக்கிற தென்மேற்கு பருவக்காற்றும் காற்றின் காரணமாகவும் கோடை போல் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று வந்திருந்தால் இந்த வெப்பம் உயர்வு தெரியாது. ஆனால் திசை மாறி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக வெப்பம் மிகுந்து கோடை போல் சுட்டரிக்கும் வெயிலை கொடுக்கிறது. ஆகவே 24ஆம் தேதி வரைக்கும் வெயில், மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழை. இன்றைக்கு நாளைக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும். நாளை மாலை இரவிலே வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை அதிகாலை சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது, திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய சனி ஞாயிறு மாலை இரவிலே திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் தேனி மற்றும் பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய சனி ஞாயிறு மாலை இரவிலே இடிமழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வாய்ப்பு தெரிகிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்தே இருங்கள். வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். 28ஆம் தேதி அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு இடிமழை பொழிவையும் வளிமண்டல சுழற்சி மழை பெய்யும் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும். அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி வரை அந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை. 13ஆம் தேதியுடன் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். அந்த பின்வாங்கக்கூடிய அந்த இறுதி 3-4 நாட்கள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பின்வாங்கும்.
பிறகு வளிமண்டல சுழற்சி மழை என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அக்டோபர் 17, 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். 24 சற்று தீவிரமடையும். தீபாவளியை ஒட்டிய நாட்களில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது. ஆனால் மழைப்பொழிவு தீபாவளியை ஒட்டிய நாட்களில் இருக்கிறது. தீபாவளி முடிந்த பிறகுதான் வலுவான நிகழ்வு எல்லாம் நவம்பர் டிசம்பரிலே தமிழ்நாட்டை நோக்கி வரும். ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் வடகடலோர பகுதிகளுக்கு முதலிடத்தை பிடிக்கும் வகையில் அதிக மழை பிடிக்கும். அடுத்து மத்திய கடலோரமும் அடுத்து தென்கடலோரமும் இருக்கும். ஆகவே படிப்படியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய, அதாவது வடக்கே குளிர தெற்கு நோக்கி அந்த நிகழ்வுகள் வர தொடங்கும். ஆகவே ஒரு நிகழ்வுக்கு ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விடாது. குறிப்பிட்ட பகுதிகளை மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் வடகிழக்கு பருவமழை இருக்கும். ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல். ஏற்கனவே அறிவித்தது தான் லானினா அமைப்பு. லானினா நிச்சயமாக அது நுழைந்து விட்டது. லானினாவோட தீவிரத்தன்மையை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். லானினா தீவிரமாக இருந்தால் அது தென்சீன கடற்பகுதிகளில் அதிகமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கும். இப்படிப்பட்ட ஒரு வீக் லானினா தான் நிகழ்வுகளை இங்கே அனுப்பி வைக்கும். அங்கேயே தீவிரமடைந்து அங்கேயே வலுவான நிகழ்வாக இருந்து தென்சீன கடற்பகுதியிலேயே அது சீன பகுதியை நோக்கி வியட்நாம் பகுதியை நோக்கியோ வடக்கு வட மேற்கு திசை நோக்கி பயணித்தால் அது இங்கே வருவதற்கு பெரிய கேள்விக்குறியாகிவிடும். இப்படிப்பட்ட லானினா தான் நல்ல ஒரு மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும். நடுநிலை ஐஓடியாக இருந்தாலும் அது இந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் குமரி கடலில் பயணிக்கக்கூடியது சோமாலியா வரை பயணிக்கும். எது எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பே வடகிழக்கு பருவமழை சாதகம்தான். இன்னும் வலுவாக நெகட்டிவ் ஐஓடியாக மாறினால் தமிழ்நாட்டிற்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கூடும். இதே நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் நிகழ்வுகள் அரபிக்கடலுக்கு பயணிக்கும், சோமாலியா வரை பயணிக்கும். இவையெல்லாம் அனைத்திற்குமே சாதகம்தான். எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தாலும் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்பாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக மாலை இரவு இடிமழை பொழிவு ஒரு சில இடங்களில் இருப்பது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும். வெயில் 24 வரை தொடரும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் இருந்து என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட் துல்லியம் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.